பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த வீடியோவை நான் பேசணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். இந்திய நாட்டினுடைய சுதந்திர தினம் 79வது சுதந்திர தினத்தை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். நமக்கு சுதந்திரம் கிடைச்சி 78 வருஷமாச்சு. உண்மையாகவே முழுமையான சுதந்திரம் கிடைச்சிருச்சாங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இந்த இந்திய தேசத்தில் ஒரு கத்தோலிக்க அருட்சகோதரியாகவும் சரி, ஒரு கிறிஸ்தவளாக, ஒரு பெண்ணாகவும் இந்த நாட்டில் உண்மையாகவே சுதந்திரம் இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சின்ன வயசில் நான் ரொம்ப ரசித்து இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனு ஹிஸ்ட்ரியில், சோஷியல் சயின்ஸில் ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தேன். அதில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம கொடுக்குற இந்த செக்யூலரிசம் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், ஃப்ரீடம் ஆஃப் க்ளோதிங், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இந்த மாதிரி 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், ஃப்ரீடம் ஆஃப் க்ளோதிங் உண்மையாகவே இருக்குதா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. கிறிஸ்தவ பணியாளர்கள், எங்களால் ஊழியர்களால் இப்போ இந்த காலகட்டத்தில் எங்களால் சுதந்திரமாக போய் எங்களுடைய பணிகளை செய்ய முடியல. கிறிஸ்தவர்களுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் தாக்கப்படுறோம். தேவையில்லாமல் அனாவசியமாக ஒரு காரணமே இல்லாமல் செக்யூலரிசம், மதச்சார்பின்மை, அதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த மதச்சார்பின்மை உண்மையாகவே நம்முடைய தேசத்தில் இருக்குதா? டெமோக்ரஸி நமக்கு சொல்கிறது படிக்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது, சந்தோஷமாக பெருமையாக இருந்தது சின்ன வயசில். டெமோக்ரஸி, ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் அப்படின்னு, மக்களால், மக்களுக்காக, மக்களுக்கான அப்படிங்கிறது உண்மையாகவே நம்முடைய நாட்டில் அப்படிதான் இந்த ஜனநாயகம் போயிட்டு இருக்குதாங்கிறது, இந்த ஜனநாயகமும் இந்த நாட்டில் இப்போ ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நான் ஒரு இந்திய குடிமகளாக ஐ லவ் மை கண்ட்ரி, ஐ லவ் மை இந்தியா, ஆனால் ஐ எம் நாட் ப்ரவுட் ஆஃப் மை கண்ட்ரி. இந்த மத வெறிங்கிறது அதிகமாக எங்கள் தலைவரி சாடிட்டு இருக்கு. இந்த டெமோக்ரஸி நாங்கள் படிக்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள்னு தான் படித்தோம். இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் த ரிலிஜியன், ஃபார் த ரிலிஜியன், பை த ரிலிஜியன், எல்லாமே மதம்னு மதத்தையே முன் வச்சு மத வெறியோட தான் எல்லா இந்த பொலிட்டிக்கல் கெயின்காக எல்லா வேலைகளுமே இப்போ நடந்துட்டு இருக்குது. கிறிஸ்தவ பணியாளர்கள் எங்களுடைய பணிகள் நாங்கள் செய்யறதுக்கான சுதந்திரம் கிடையாது. இந்த ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியனுங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் க்ளோதிங்குங்கிறது எங்களுக்கு மைனாரிட்டிஸ் கேள்விக்குறியாக இருக்குது. எங்கள் மத அடையாளங்களோட எங்களால் சுதந்திரமாக நடமாட முடியல. நான் பிறந்த பூமி இது, என்னால் இங்கே அந்த சுதந்திர காற்று நிறைவாக சுவாசிக்க முடியல. உண்மையாகவே நான் பிறந்த மண், இந்த சுதந்திர பூமி உண்மையாகவே இது நான் பிறந்த மண்ணு தானா? இது எனக்கே இது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா இருக்குது அப்படிங்கிறது இந்த காலத்தில் ஒரு வருத்தமான விஷயமாக கிறிஸ்தவர்கள் நாங்கள் எல்லாருமே இதை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். இது எங்களுடைய வருத்தத்தையும் தெரிவிக்கிறோம்.